நான் திங்களூர்லேருந்து வந்திருக்கேன். நான் எதுக்காக இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கேன்னா லீவ் போட்டு வந்திருக்கேன். எதுக்காகன்னா நான் விஜயோட ஃபேனு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவரோட ஃபேன் தான். சரி அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கட்சி சைடு வந்திருக்கிறதுனால ஈஸியாக பார்க்க முடியுது. அதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிஸ்டர் உங்க பேரு? சாந்திங்க. சத்தமா பேசுங்க. சாந்தி. சாந்தி. ஓகே, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் திங்களூர்லேருந்து வந்திருக்கேன். திங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, நீங்க விஜய் ஃபேனா தொண்டரா? விஜய் ஃபேன் ப்ளஸ் தொண்டர் ரெண்டுமே தான். அவருக்கு தான் ஓட்டு? கண்டிப்பா. ஓகே, இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க உள்ள வந்து? நான் இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் பாத்தீங்களா? ஏற்பாடுலாம் எப்படி பண்ணிருக்காங்க? பயங்கரமா பண்ணிருக்காங்க. அங்க இருந்தே ஃபுல் டிராஃபிக் தான். வண்டி பார்க்கிங்ல போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஓகே, பார்க்கிங் எல்லாம் வசதி ஏற்பாடு எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஓகே, கரெக்ட்டா இருக்கு. இருக்கா பாத்தீங்களா? தண்ணி வசதி இருக்கு. இருந்தாலும் நானும் கொண்டு வந்திருக்கேன். ஆமா. கரூர் மாதிரி ஏதாவது இங்க ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா நடக்காது. சூப்பரா பண்ணிடுவாங்களா? பண்ணிடுவாங்க. ஓகே, 2026ல இவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஓகே, விஜயோட ரசிகர்களாலும் தொண்டர்களாலுமே வந்து உங்களை தற்கொலைன்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியாது. அவங்கவுங்க விருப்பம். யார் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு அவங்கவுங்க முடிவு தான். அது வந்து அடுத்தவங்க வந்து யாரையும் பிளேம் பண்ண வேண்டியதில்லை. யார் பர்ஃபெக்டாலாம் இங்க யாரும் பண்றது இல்ல. அவங்கவுங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுவாங்க. அவங்கள வந்து நம்ம தற்கொலைலாம் சொல்லக்கூடாது. இந்த அணில் குஞ்சு அப்படின்லாம் மீன் பண்றதெல்லாம் தப்பு தான். தெளிவான புரிதல் வந்து இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இவர் வந்தா இவர் நல்லா படிச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாரு. ஏற்கனவே இங்க இருக்க ஒரு ஆட்சி விட இது நல்ல பெட்டரா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நம்புறோம். கண்டிப்பா. ஏற்பாடு எப்படி பண்ணிருக்காங்க? ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்டா வந்து ஃபீமேல்ஸ்க்கு தனியா பிரிச்சிருக்கிறது உண்மையிலே பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேஃப்டியா இருக்கு. நம்ம தனியாவும் இருக்கலாம். நம்ம திங்ஸும் சேஃப்டியா இருக்கும். அது ஃப்ரண்ட்ல இருந்தே அவரை பார்க்கலாம். இதே பின்னாடினா நம்ம பார்க்க முடியாது.